இப்போ நீங்கள் கண்டா இது ரிலேட்டட் ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நம்மளுடைய செத் ராலின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கும். அந்த இன்ஜுரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சாங்கன்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம டைம் கிடச்சா பாருங்கள், நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருந்தார்ல, ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு ஒரு மைனர் இன்ஜுரி தான்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, செத் ராலின்ஸுக்கு இருக்கிறது ஒரு மைனர் இன்ஜுரி தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் இன்ஜுரியை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை வின் பண்ண வச்சிருக்காங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, செத் ராலின்ஸ்க்கு இருக்கிறது மைனர் இன்ஜுரி தான். அண்ட் ஆல்சோ WWE இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இன்ஜுரியாக வந்து பார்த்தீங்கன்னா 9 months கிட்ட ஓட்டுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது, ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மணி இந்த பேங்க் கேஷின்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. செத் ராலின்ஸ் இருக்கிறது மைனர் இன்ஜுரி தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 9 months பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE வளவலன்னு இழுத்து அதுக்கப்புறமா சர்ப்ரைசிங்காக செத் ராலின்ஸை இறக்கி மணி இந்த பேங்கை கேஷின் பண்ண வைக்கலாம்ன்றதை அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.